ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதே மாதிரி லாங் வீடியோ போட்டு 1 இயர் ஆயிடுச்சு. லாஸ்ட் இயர் தான் லாங் வீடியோஸ் போட்டிருந்தேன். இந்த இயர் எந்த வீடியோவுமே போடலை. பட் ஆனால் இதுதான் இந்த இயரோட வீடியோ. ஆக்சுவலாக இந்த இயரே முடிய போகுது. இப்போ தான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இனிமேல் வீக்லி இதே மாதிரி ஃபுல் வீடியோ போடணும்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். இனிமேல் இந்த மாதிரி வீடியோஸும் வரும். ஆக்சுவலாக எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு ஆசை இருக்கும், விறகடுப்பில் சமைச்சு சாப்பிடணும், கிராமத்து ஸ்டைலில் சாப்பிடணும் அப்படின்னு. நாங்களும் அந்த மாதிரி தான். பட் ஆனால் பார்த்திங்கன்னா சுச்சுவேஷன் எங்களுக்கு அப்படி அமைஞ்சிருச்சு. நாங்கள் விறகடுப்பில் செஞ்சு சாப்பிடணும்னு நினைக்கல. பட் ஆனால் அந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி, ஓகே, செய்கிறதான் செய்கிறோம். மீன் வாங்கி செய்யலான்னு சொல்லிட்டு கார்த்தியும் நானும் காலையிலேயே கடைக்கு போய் மீன் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ அன்றைக்கி பாறை மீன் தான் வாங்கிட்டு வந்திருந்தோம். அப்புறம் பக்கத்து வீட்டு பசங்க தான் வந்திருந்தாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க சப்போர்ட் இருந்துச்சு. அவங்க தான் விறகு எல்லாமே எடுத்துகிட்டு எங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ பாறை மீன் வாங்கிட்டு வந்திருந்தனால அதை எல்லாமே எடுத்து கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ மீன் குழம்பு, மீன் வறுவல், சாப்பாடு இது மாதிரி தான் காம்பினேஷன் பண்ணலான் இருந்தேன். ஓகே, சரி செய்யலான்னு சொல்லிவிட்டு அதுக்கு எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தேன். பட் ஆனால் இந்த மீன் குழம்பு ஸ்டைல் எங்கள் அத்தை செய்வாங்க. அவங்க ஒரு டைம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி செஞ்சுருந்தேன். உண்மையாலுமே டேஸ்ட்டு சூப்பராக வந்துருச்சு. சரி, கிராமத்து ஸ்டைலில் செய்கிறோமே, எல்லாமே கிராமத்து ஸ்டைல்லே அப்போ பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மசாலா ஐட்டமும் எல்லாமே பார்த்தீங்கன்னா அம்மி ஆட்டுக்கல்லே அரைச்சிடலான்னு சொல்லிட்டு இந்த அம்மியும் ஆட்டுக்கல்லும் அத்தை வீட்டில் இருந்து கொண்டு வந்தது தான். இது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன் இந்த இதுக்கே. ஓகே, சரி சொல்லிவிட்டு இந்த இதுக்கு அம்மிக்கல்ல ரசத்துக்கு, அதுக்கப்புறம் மீன் வறுவலுக்கு, மீன் குழம்புக்கு அம்மியில் தேங்காய் வச்சு அரைச்சி பார்த்தேன். அது எனக்கு கை ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு முன்னாடி நாள் தான் மாவாட்டினேன். ஸோ அதுக்கே கை லைட்டாக இதாகிடுச்சு, வலிச்சிட்டு இருந்துச்சு. அதனால் என்னால் குழம்புக்கு அம்மியில் அரைக்க முடியல. ஆட்டுக்கல்லில் போட்டு அரைச்சிக்கிட்டு இருந்தேன். ஸோ தேங்காய் மட்டும் அம்மியில் வச்சு நச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற ஐட்டம் எல்லாமே எடுத்து ஆட்டுக்கல்லில் போட்டு எடுத்து வச்சிட்டேன். ஸோ இது எல்லாமே ஒரு பக்கம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சாப்பாடு ஒரு பக்கம் உலையில் வச்சுட்டு வந்துட்டேன் அடுப்பில். ஏன்னா அது வேக கொஞ்சம் டைம் ஆகுமா. ஸோ அதனால் இதெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கப்பே அதை அடுப்பில் வச்சுட்ருந்தேன். கார்த்தி அடுப்பு பற்ற வச்சு அதை பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ ஓகேன்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் மசாலா ஐட்டம் எல்லாமே அரைச்சிட்டு இருந்தோம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா குழம்பு கூட்டி வைக்கணும்ல. ஸோ அதுக்கு குழம்புலாம் கூட்டி வச்சுட்டு மசாலா பொடி தான் போட்டுட்ருந்தேன். இது யூஸ்வலாக வீட்டில் அரைச்ச மசாலா பொடி தான். இதுக்குன்னு எந்த மசாலா பொடியும் நான் போடவே இல்லை. எக்ஸ்ட்ரா வரமிளகாத்தூள் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருந்தேன். அதை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு புளி உப்புலாம் எவ்வளோ இருக்குது எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். பட் ஆனால் சண்டே சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. சாங்கெல்லாம் போட்டுட்டு ஒரே வைப்போடு அன்றைக்கி டே எங்களுக்கு போனதே தெரியல. அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு. ஸோ ஆக்சுவலாக அன்றைக்கி கெஸ்ட்டு வேறு வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. நல்ல வேளை அவங்க ஈவினிங் தான் வந்தாங்க. நாங்கள் மார்னிங் இந்த வேலை எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். மார்னிங் 8 o'clock 9 o'clock அடுப்பு பற்ற வச்சோம். ஆக்சுவலாக 1:30 தான் ஃபினிஷ் பண்ணோம் எல்லாமே. அவ்வளோ டைம் ஆகிடுச்சு. ஏன்னா சாப்பாடு செஞ்சு முடிச்சுட்டு குழம்பு வைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. ஸோ அடுப்பு அது வரை சும்மா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அடுப்பு திருப்பியும் 2வது டைம் அடுப்பு கூட்டி நாங்கள் குழம்புக்கு எல்லாமே ரெடி பண்ணி போட்டு செஞ்சுக்கிட்டு வந்தோம். ஸோ எப்பயும் போல் மீன் குழம்பு வைக்கிற மாதிரி தான். எண்ணெய் ஊற்றி வெந்தயம், கருவேப்பிலை, வெள்ளைப்பூடு, சின்ன வெங்காயம் முழுசாகவும் ஆட் பண்ணேன். அதுக்கப்புறம் அதை நறுக்கியும் ஆட் பண்ணியிருந்தேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா அடுப்பில் தீயும் நல்லா இருந்துச்சு. இந்த பனைமட்டை, பனை ஓலை இதைத்தான் எடுத்துகிட்டு வச்சுருந்தோம். அதை எரியறக்கும் நல்லா சூப்பராக இருந்துச்சு. நல்ல வேளை இன்றைக்கி மழை வரல. எப்பயுமே மழை வந்துட்டுருக்கும். இன்றைக்கின்னு பார்த்து லைட்டாக மேகமூட்டமாக இருந்துச்சு. ரொம்பவும் வெயிலும் அடிக்கலை. எங்களுக்கு ஏற்ற மாதிரி அன்றைக்கி டேவும் சூப்பராக வந்துருந்துச்சு. ஸோ நல்லா தீயெல்லாம் எரிச்சு விட்டுட்டு குழம்புக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக எப்படா இந்த வேலை முடியும், எப்படா சாப்பிட்லாம் அப்படின்னு தான் இருந்தோம். பட் ஆனால் அன்றைக்கி டேஸ்ட் நம்ம இந்த அடுப்பில் வைக்கிறத விட விறகடுப்போட டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஈவினிங் கெஸ்ட்டெல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. இது குழம்புக்கு மசாலா அரைக்கிறது தான். ஆக்சுவலாக பாதி மசாலா தம்பி தான், கமலேஷ் தான் எனக்கு அரைச்சி கொடுத்துருந்தான். என்னால் முடியலை. அதுக்கப்புறம் அவன் தான் இது பண்ணால். லாஸ்ட்டாக ஃபினிஷிங் டச் மட்டும் இந்த குழம்பு மசாலா நான் அரைச்சி எடுத்துகிட்டு ஆக்சுவலாக குழம்புக்கு ஆல்ரெடி கூட்டி வச்சுருந்தேன். அதில் அந்த மசாலாவை ஆட் பண்ணி அதுக்கப்புறம் குழம்பு எடுத்து
கூட்டி வச்சு ஊற்றினோம். பட் ஆனால் உண்மையாலுமே டேஸ்ட்டு அல்டிமேட்டாக வந்துருந்துச்சு. நான் வச்ச மீன் குழம்பான்ற டவுட் எனக்கே இருந்துச்சு. இவ்வளோ டேஸ்ட்டாக வந்து நான் வச்சது இல்லை. மேபி அம்மியில் அரைச்சனால கூட இருக்கலாம், விறகடுப்பில் வச்சனால கூட இருக்கலாம், அதனால இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் சூப்பராக இருந்துச்சு அந்த டேஸ்ட்டு. ஓகே, இப்போ குழம்புக்கு வருவோம். ஆக்சுவலாக எப்பயும் போல் புளியெல்லாம் கூட்டிட்டு தக்காளியெல்லாம் வதக்கி விடாமல் தக்காளியை ஒரு அரை அரைச்சி அது அந்த புளி இதில் வந்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து மசாலா பொடி போட்டுட்டு உப்பு போட்டுட்டு அரைச்ச இந்த மசாலாவை வந்து அதில் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மேலாப்பில் கொத்தமல்லி ஊற்றி நல்லா பிசைஞ்சு வச்சிட்டிங்கன்னா அந்த குழம்பு வந்து கூட்டி வச்ச மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் தாளித்து விட்டதில் வந்து இந்த கூட்டி வச்சுருந்த குழம்பு எடுத்து ஊற்றிட்டு அதை நல்லா கொதிக்க விடணும். இப்படி தான் நான் வந்து மீன் குழம்பு வச்சேன். ஒன்று நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மீன் வறுவலுக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக மீன் வறுவலுக்கும் வந்து மசாலா வந்து அம்மிக்கல்லில் தான் ஆட்டியிருந்தேன். அதுக்கு வந்து இஞ்சி பூண்டு போடணும்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் இஞ்சி நான் போட அன்றைக்கி உண்மையாலுமே மறந்துட்டேன். இது வந்து எங்கள் வீட்டில் வந்து செய்கிற மாதிரி தான் பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக வந்து மிளகு, பூண்டு, உப்பு, மசாலாங்க இது மட்டும் போட்டு அதுக்கப்புறம் வந்து இதை ஆட் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் ஃபஸ்ட்டு வந்து மிளகு, பூண்டு, உப்பு இதை வந்து அம்மியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்து ஃபிஷ்ஷில் வந்து அப்ளை பண்ணிவிட்டேன். அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் மசாலா ஐட்டம் வந்து மீன் வறுக்கிற பொடி இருந்துச்சு. அது வந்து லைட்டாக கொஞ்சமாக அது சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழம்பு மசாலா தான் எப்பயும் போல் குழம்பு மசாலா வந்து இதில் போட்டு ஆட் பண்ணியிருந்தேன். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து இந்த மீனுக்கு வந்து ரெடி பண்ணியிருந்தேன். குழம்புக்கு பார்த்திங்கன்னா மண்டை, வால், நடுவில் ஒரு 1-2 பீசஸ் பார்த்திங்கன்னா போட்டிருந்தேன். ஆக்சுவலாக வந்து 2 கிலோ மீன் வாங்கியிருந்தோம். 2 பெரிய மீன் வந்து வந்துருந்துச்சு. ஸோ அதனால் பீசஸ் வந்து எங்களுக்கு நிறையா வந்துருந்துச்சு. வறுக்கிறக்கும் மீன் நிறையா இருந்துச்சு, குழம்புலையும் பார்த்திங்கன்னா மீன் நிறையாவே வந்துருந்துச்சு. ஸோ குழம்பு பொடி இதெல்லாம் போட்டுட்டு நான் மிக்ஸ் பண்ணி எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். டைமில் பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. பட் ஆனால் குழம்பு இன்னும் கொஞ்சம் வத்தி இருக்கணும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அதுக்கப்புறம் சரி கொதிச்சு வந்துருச்சுல அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்த மீன் எல்லாமே வந்து அதில் எடுத்து போட்டுட்டேன். பட் ஆனால் ஸ்ரீ வந்து வீட்டுக்கிட்டலாம் நான் கட்டி வைக்கல, ஆப்போசிட்டில் இருந்த கேட்டில் தான் கட்டி வச்சுருந்தேன். ஏன்னா அது ஸ்மெல் அந்த மீன் ஸ்மெல் அடிக்கவுமே குலைக்க ஆரம்பிச்சிருச்சு எனக்கு கொடுக்க சொல்லி. பட் ஆனால் ஸ்ரீயை விடலை. ஸ்ரீக்கு வந்து ஒரு மண்டை எடுத்து வச்சுட்டு ஒரு மீன் துண்டு எடுத்து வச்சு அதை ஸ்ரீக்கு லாஸ்ட்டாக வந்து சூப் மாதிரி போட்டு ஸ்ரீக்கு வந்து எடுத்து வச்சிட்டேன். ஆக்சுவலாக குழம்பு வந்து ரெடி ஆயிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரசத்துக்கு தான் ரெடி பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக மீன் குழம்பு வைக்கல, ரசமும் வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரசத்துக்கும் ரெடி பண்ணிவிட்டு ரசத்துக்கும் எப்பயும் போல் தாளித்து விட்டு ரசமும் வச்சேன். ரசமோட டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. அது என்னமோ அம்மிக்கல்ல அரைச்சி செஞ்சால் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக வருமோ என்னமோ தெரியலை. உண்மையாலுமே சூப்பராக இருந்துச்சு. ரசத்தையும் கூட்டி வச்சாச்சு.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, மீன் வறுக்கிறதுக்கு தான். அதுக்கும் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஸோ தோசைக்கல்லையும் எடுத்துகிட்டு வந்து எனக்கும் ஒரு பயம் இருந்துச்சு. தோசைக்கல்லை இந்த அடுப்பில வைக்கிறோமே, அடுத்து தோசை வருமா என்னன்னு கொஞ்சம் பயமா இருந்துச்சு. பட் ஆனா சரி வைப்போம்ன்னு சொல்லிட்டு தான் செஞ்சிருந்தேன். அதுக்கப்புறம் தோசைக்கல் வச்சு மீன் எல்லாமே எடுத்து போட்டு, மீன் வறுவல் எல்லாமே ரெடி பண்ணிட்டுருந்தேன். பட் ஆனா என்னோட நிலமை உட்காந்து எப்படி இது பண்ணுறதுன்னு அந்த இடத்துல தெரியல. அந்த திண்டுல தான் உட்காந்து வந்து மீன் பொரிச்சிட்ருந்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், உள்ள இருந்த வாளி எடுத்துகிட்டு வந்து வெளியே போட்டுட்டு, அது மேலே ஏறி உட்காந்துட்டு மீன் பொரிச்சிட்ருந்தேன். என்னோட நிலமை இன்றைக்கி இப்படி ஆயிருச்சு. நல்ல வேளை வெயில் ரொம்ப அடிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த வேலை எல்லாமே முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் மீன் பொரிச்சு எல்லாமே எடுத்து வச்சுட்டோம். பட் ஆனால் ஈவினிங் வந்த கெஸ்ட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி ரிவ்யூலாம் நல்லா கொடுத்துருந்தாங்க. இந்த குழம்பு சூப்பராக இருந்துச்சு, எப்படி வச்ச என்கிட்ட ரெசிபியெல்லாம் வேறு கேட்டிருந்தாங்க. அப்புறம் சொல்லியிருந்தேன். பட் ஆனால் வந்து அடுத்த வாரம் வந்து அவங்களே ஃபோன் பண்ணி இந்த குழம்பு தான் வைக்கணும், என்ன மீன் வாங்கி வச்சுருந்தீங்கன்னு கேட்டு அந்த மீன் வாங்கி அவங்களே குழம்பு வச்சு செஞ்சு சாப்பிட்ருப்பாங்க போல். ஏன்னா எங்ககிட்ட ஃபோன் பண்ணி கேட்டிருந்தாங்க என்ன மீன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே. இப்போ வந்து மீன் எல்லாமே பார்த்தீங்கன்னா வறுத்து எடுத்தாச்சு. இது வந்து வறுக்கையில் எனக்கு கொஞ்சம் டவுட்டாகவே இருந்துச்சு. இது வெந்துச்சா வேகலையா, லைட்டாக வெந்த மாதிரி இருக்குது வேகாத மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஒன்றை எடுத்து கொண்டு போய் கார்த்திகிட்ட கொடுப்போம்னு சொல்லிட்டு வந்து நானும் சாப்பிட்டு பார்த்தேன். சாப்பிட்டு பார்த்ததுல ஓகே தான், நல்லா சூப்பராக தான் இருந்துச்சு. பட் ஆனால் எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் எதுவுமே தெரியலை. சரின்னு சொல்லிட்டு ஒரு மீனை எடுத்து கொண்டு போய் வந்து கார்த்திகிட்ட கொடுத்துருந்தேன் டேஸ்ட் பார்க்குறக்காண்டி. அவங்களும் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் எல்லாமே பார்த்துட்டு ஓகே நல்லா இருக்குது, இன்னும் கொஞ்சம் லைட்டாக வேகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் என்ன பண்ணியிருந்தேன், திருப்பி வந்து எடுத்த மீனெல்லாம் திருப்பி அடுப்புலேயே தூக்கி போட்டு அதுக்கப்புறம் அதை வேக வச்சு எடுத்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சமைச்சு முடிச்சாச்சு. மீன் வந்து 2 கோட்டிங் போச்சு. ஒரு டைம் வந்து வேக வச்சு பொரிச்சு எடுத்தேன். 2வது டைம் அடுத்த இதை போட்டு எடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து இதோட வேலை முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீக்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த சூப்புக்கு அடுப்பில் வச்சுட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்களும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. நாங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரோங்க்கா வந்து சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களும் வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்புறம் நாங்களும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷப் ஆகலான்னு வீட்டுக்குள்ளே ஓடி போயிட்டோம். போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாமே சாப்பிட்றதுக்கு எல்லாமே எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்ருந்தேன். ஸோ கார்த்தி பார்த்தீங்கன்னா மீனெல்லாம் டேஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் மேலே ஒரு லெமன் புழிஞ்சிருந்தா இன்னமும் டேஸ்ட்டாக இருந்திருக்குமோ தெரியல. நல்லா இருந்திருக்குன்னு அடுத்த டைம் வந்து லெமன் புழிஞ்சு ட்ரை பண்ணி பார்க்கணும் எப்படி இருக்குன்னு. சரி ஓகே. ஓவராலாக ஒரு ரிவ்யூ மாதிரி காமிச்சிடலான்னு தான் இந்த வீடியோ வந்து எடுத்திருந்தேன். ஆக்சுவலாக வந்து மீன் குழம்போட டெக்ஸ்சர் வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்பவும் திக்காகவும் இல்லாமல் ரொம்பவும் தண்ணியாகவும் இல்லாமல் ஒரு மீடியமாக வந்து மீன் குழம்பு வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரசம் வச்சுருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து சாதம் வச்சுருந்தேன். அப்புறம் மீன் வறுவல் வந்து வச்சுருந்தேன். இவ்வளோ தான் வந்து செஞ்சுருந்தேன் அன்றைக்கி. பட் ஆனால் எல்லாருமே வந்து எப்படா சாப்பிடுவோம் அதுக்கு தான் எல்லாருமே காத்துட்ருந்தோம். இதெல்லாம் வந்து டைல் தரையில் கொண்டு போய் வச்சா அப்படியே கறி பிடிச்சிருன்னு சொல்லிட்டு இந்த டேபிளில் வந்து சாப்பாடு இலை போடுறதுக்கு முன்னாடி ஒரு இது விரிப்பாங்களே ஷீட் விரிப்பாங்களா, அந்த ஷீட் இருந்துச்சு. அப்புறம் அதை விரித்து அதில் வந்து இந்த ஐட்டம் எல்லாமே வச்சு எல்லாத்துக்குமே சாப்பாடு வந்து பரிமாறி இருந்தேன். எனக்கு சும்மாவே பாறை மீன்னா ரொம்ப பிடிக்கும். இது வந்து சூப்பராக இருந்துச்சு. பட் ஆனால் வந்து இது கடல் பாறை இல்லை, கம்மா பாறை தான் வாங்கியிருந்தோம். கம்மா பாறை வாங்கி இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்ருந்தோம். சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா. அதுக்கப்புறம் இந்த இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் வந்து எல்லாருமே வந்து வெளியே ஒரு குட்டியாக ஒரு வாக்கிங் மாதிரி போயிட்டோம். ஸ்ரீ பார்த்தீங்கன்னா நல்லா போய் அந்த உழுதுட்டு இருந்தாங்களாம், அங்கே போய் விளாண்டுட்டு இருந்துச்சு. அங்கே உழுதுட்டுருக்கிறத இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நானும் போய் நேரில் பார்க்குறேன். போய் நின்று பார்த்துட்டு இருந்தேன். பட் ஆனால் அந்த அண்ணா உழுத இடத்துல நில்லுங்க, வெறும் தரையில் நிற்காதீங்க, ஏன்னா பாம்பு பூரான் ஏதாச்சும் இருக்கும், தேள் ஏதாச்சும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் நாங்களும் நின்று பார்த்துட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் அங்கே போய் எடுத்துட்டு தலையெல்லாம் நல்லா காய வச்சுட்டு அங்கே அந்த அண்ணா கூடயும் பேசிட்டு விளாண்டுட்டு அதுக்கப்புறம் வந்துவிட்டோம். ஈவினிங் பார்த்திங்கன்னா வீட்டுக்கெல்லாம் கெஸ்ட்டெல்லாம் வந்துட்டாங்க. பட் ஆனால் ஈவினிங் வந்து அவங்க வந்ததுக்கப்புறமா எங்களுக்கு வந்து வெளியடுப்பில் தான் வந்து அடுப்புலாம் பற்ற வச்சு வந்தவங்களுக்கு ஏதாச்சும் செஞ்சு கொடுக்கணும்னா அதுலேயே டீயெல்லாம் போட்டேன். டீ போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஆட்டாங்கல்லில் ஆட்டின மாவும் இருந்துச்சு. என்ன பண்ணோம், தோசைக்கல்லை எடுத்து வெளியே வச்சு ஒரு ஆள் தோசை ஊற்ற, ஒரு ஆள் வந்து அடுப்பு பற்ற வைக்க, ஒரு ஆள் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே எடுத்து பரிமாற, இந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அன்றைக்கி டே வந்து சூப்பராக போச்சு. அவங்க வரவுமே எல்லாருமே வந்து
விறகடுப்புலேயே தோசை செஞ்சு எல்லாத்துக்கும் சுட்டு கொடுத்து எல்லாருமே சாப்பிட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க. ரிவ்யூ நல்லா கொடுத்துருந்தாங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அன்டில் டாட்டா பாய்.